ஹலோ ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி. லெந்து கால தியானத்துல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது புனித புதன் அல்லது ஸ்பை வெனஸ்டே. புனித வாரத்தின் 4வது நாள்ல இருக்கிறோம். வேத பகுதி மத்தேயு 26:6 முதல் 16 வரை. இதில் 2 காரியங்களை பார்க்கிறோம். இயேசுவை அபிஷேகித்த ஒரு ஸ்திரீ, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். மத்தேயு 26:6 முதல் 13 வரை இயேசுவை அபிஷேகித்த ஸ்திரீயை பற்றியும் 14 முதல் 16 வரை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, அந்த ஸ்திரீ தன்னுடைய 1 வருஷ பிரயாசமாகிய 300 பணத்திற்கு விலையேற பெற்ற பரிமள தைலமாகிய வெள்ளைக்கல் பரணியை உடைத்து இயேசுவின் தலையின் மேல் ஊற்றி தன்னுடைய அன்பையும் ஆராதனையும் வெளிப்படுத்தினாள். இதே இது முதலாவது யூதாஸை பார்த்தோன்னா, அவன் பண பிரியனாய் இருந்தபடியினால் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த போதிலும் அவரை அறியாதிருந்தான். இரண்டாவதாக, அந்த ஸ்திரீ தனக்கு கிடைத்த சமயத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டாள். அதே நேரம் யூதாஸ் தனக்கு கிடைத்த சமயத்தை துர்பிரயோஜனப்படுத்தி இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தான். மூன்றாவதாக, இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது மேசியாவாக அறிந்திருந்த அந்த ஸ்திரீ அதை வெளிப்படையாய் தன்னால் முடிந்த அளவு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை வாங்கி இயேசுவை அபிஷேகித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். ஆனால் யூதாசோ மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஒரு உலக பிரகாரமான ராஜாவாகவோ தலைவராகவோ நினைத்திருந்தார். அது நடக்கவில்லை என்றவுடன் தனக்குண்டான அந்த காரியத்திலிருந்து அவர் விடுபட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதிக்கிறார். 4வதாக, அந்த ஸ்திரீ அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாள். யூதாஸ் தன் வெறுப்பை வெளிப்படுத்தினான். அதுவும் ஒரு முத்தத்தின் மூலம் தான் நேசிப்பது போல மாய்மாலத்தை வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். 5வதாக, இயேசுவிடமிருந்து பாராட்டை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள். மத்தேயு 26:13 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று இயேசு சொல்றாங்க. அதே இது யூதாஸை குறித்து 24ஆம் வசனத்துல, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்று இயேசு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறாங்க. 6வதாக, அந்த ஸ்திரீ ஒரு முற்போர்க்கான எடுத்துக்காட்டாக உள்ளாள். இயேசுவிடமிருந்து ஒரு பெரிய பாராட்டை, என்னிடத்தில் நற்கிரியை செய்தாள் என்பதை பெற்றுக்கொண்டாள். இதே நேரம் யூதாஸை பார்த்தோன்னா எதிர்மறையான ஒரு எடுத்துக்காட்டு. கடைசியாய் நான்று கொண்டு செத்தான். 7வதாக, அந்த பெண் யார் என்று நமக்கு தெரியாதிருந்த போதிலும் இயேசுவை யார் என்று அறிந்திருந்தாள். 12 பேரில் ஒருவனாய் இருந்த போதிலும் இயேசு யார் என்று யூதாஸ் அறியாதிருந்தான். நாமும் கூட இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கலாம். என்ன நோக்கத்திற்காக அவரை பின்பற்றுகிறோம்? நம்முடைய ஆதாயத்திற்காகவா அல்லது அவர் மீதுள்ள அன்பினாலேயா? சிந்திப்போம். ஜெபம். எங்களுக்காய் காட்டி கெடுக்கப்பட்ட எங்க நல்ல இயேசுவே, இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்மீது அன்பு வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்திய அந்த ஸ்திரீயை போல ஆழமான ஒரு அன்பு ஆராதனையை நாங்க வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய பாராட்டை பெற்றுக்கொள்ளவும் உமக்கு சாட்சியா இருக்கவும் அர்ப்பணிக்கிறோம். யூதாசை போல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்க ஆண்டவரே வீணாக்கி போட்டு விடாத அப்படி இந்த நாள்ல உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமேன்.